ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க ரோஸ் செடி வந்து சரியாக வந்து பூ வரல அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரோஸ் செடிக்கு வந்து அரிசி கழியிற தண்ணி வந்து அதில் ஊற்றலாங்க. அதுவுமே வந்து சத்து தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழ தோல், வாழைப்பழம் இதெல்லாமே வந்து ரோஸ் செடிக்கு வந்து போட்டு விட்டுறலாங்க. தென்னை மரத்தோட குப்பை வந்து அதிகமாக போட்டதுனாலேயே எனக்கு ரோஸ் நல்லா பெருசாக வருங்க. பழம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தாங்க அது மேலே போட்டு மூடி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பழக்கடையில் வந்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வேஸ்ட்டாக போகிற பழமெல்லாம் கம்மி விலைக்கு தருவாங்க. அதே நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நல்ல ஜூஸாக அதில் ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா நல்ல சத்தாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு நான் வந்து யூரியா வந்து மாமா தான் போட்டு விட்டுருந்தாங்க. அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேனுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தாக்குதல் வந்து ஏற்பட்டிருக்குது சுண்டைக்காய் செடிக்கு. அதை வந்து அடுத்து சரி பண்ணுங்க. மயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் கொத்தி சாப்பிட்டு போயிடுதுங்க. நிறைய காய் வைக்குது, காரமே இல்லாதனால வந்து மயிலுக்கு வந்து சௌரியமாக போயிடுச்சுங்க. ஒரு காய் செடி கூட வந்து நம்ம தோட்டத்தில் போட முடியறதில்ல. போட்டாலுமே அதை பாதுகாக்க முடியறதில்ல. பாருங்கள் எப்படி வந்து சாப்பிட்டு போயிருக்குதுன்னு.